இது நம்மளோட முதல் எபிசோட். கேட்க வந்த உங்கள் அனைவரையும் இயேசு கொடுத்த அன்பினால் வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யார் சார் நீங்கள்? நான் உங்கள் பிரதீஷ். சரி, இந்த எபிசோடோட டைட்டில் ஜீசஸ் கையில் ஸ்மார்ட் ஃபோனா? என்னடா இது ஒரு டைட்டில்? கோபமாவோ இல்லை ஆர்வமாவோ கேட்க வந்த உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் காலையில் எழுந்திரிச்சா ஃபோன், பாத்ரூமில் ஃபோன், சாப்பிடும்போது ஃபோன், ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன், புறக்கரிலேருந்து சாகிற வரைக்கும் ஃபோன். இப்படி பல டைப்பில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது எதுக்கு ஜீசஸ் யூஸ் பண்ணக்கூடாது? பார்த்தீங்களா, நீங்களே கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்க. நம்மளோட ஃபோனை நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாத்துப்போம். பாஸ்வேர்ட் போட்டு, கவர் போட்டு, டெம்பர் ஒட்டி. அதே மாதிரி ஜீசஸோ பாஸ்வேர்ட் போட்டு, கவர் போட்டு, டெம்பர் ஒட்டி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறாரு. அது வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் தான். நம்மளோட மிகப்பெரிய பயமே நம்ம லைஃப்பில் என்னவாக போகிறோம், நம்ம லைஃப்பில் நம்ம நல்லா வருவோமா அப்படின்னு ஃப்யூச்சரை பற்றி பயம். இப்படி நிறைய பயம் வாலிபர்களாக இருக்கும்போது வரும். ஏன் எல்லாருக்கும் வரும். நம்ம கையில் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ அதே மாதிரி ஜீசஸ் கையிலையும் நம்ம எல்லோரும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அவர் நம்மளை ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் போட்டு அவரோட கையில் வச்சுருக்கிறாரு. எந்த ஒரு மனுஷனாலும் சத்துருவாலும் உங்களை அவரை மீறி அக்சஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு என்ன தேவையோ அவர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு பேட்டரி லைஃப் குறையாமல் டெய்லி உங்களுக்கு தேவையானதை தருவார். ஆக மொத்தம் நல்ல ஸ்மார்ட்டாக நல்ல அழகான அந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தான்றதை ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஒரு விஷயம், நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாஃப்ட்வேர் அடிபட்டுருச்சுன்னா வைரஸ் வரும், தானாக ஒர்க் ஆகும், லாஸ்ட் யூஸ் பண்ண முடியாமல் போகும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். ஆனால் நம்ம இயேசு அப்படி சாஃப்ட்வேர் கிராக் ஆனதை சும்மா விடலை, வேணான்னு தூக்கியும் போடலை. அவர் உயிரை கொடுத்து உங்களை மறுபடியும் புதுசாக்கி இருக்கிறாரு. உங்களுக்கு இனி ப்ராப்ளமே வராது. ஏன்னா உயிரை கொடுத்து பாதுகாத்த உங்களை சும்மா விட்டுருவாரா? நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். எப்பவும் அவர் கையில் இருங்க, அவர் உங்களை பயன்படுத்துவார். ஃபோன் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் அவரோட அன்பை சொல்ல ஒரு மெசேஞ்சராக இல்லை உங்களோட சாட்சியை சேவ் பண்ணுற ஒரு கேலரியாக கூட நீங்கள் யூஸ் ஆகலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். நீங்கள் அவர் கையில் இருக்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தட்டும். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ எங்களுக்கு தெரிவிங்க. நீங்கள் அவரோட கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னு நினச்சா நீங்கள் என்னவா பயன்படணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். பிரதீஷ் நாராயணன் என்னோட இன்ஸ்டா ஐடி, அதை டிஎம் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாட்டா, பாய் பாய். தொடர்ந்து கேளுங்க, மறக்காதீங்க.